வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை டியூட் ஸ்போர்ட் சேனல் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 27/2/2026 இன்றையோட சந்தை விலை நிலவரம், அது மட்டும் இல்லாம ஆடுகள் பத்தின முழு தகவலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு தான் நம்ம டியூட் ஸ்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் ராணிப்பேட்டை சந்தைக்கு தலைச்சேரி ரக ஆடு எடுத்துட்டு வந்துருக்கீங்க. எப்படின்னா நீங்க வளர்க்குறீங்களா இல்ல வீட்டு? நீங்க வளர்க்குறீங்களா? எத்தனை பல்லுண்ணா இது எல்லாம்? எல்லாமே பல்லு படலண்ணா. பல்லு போடுறீங்களா? பல்லு போடலாம். இதுல எத்தனை கடா எத்தனை பொட்டனா? எல்லாமே போட்டாதாண்ணா. எல்லாமே பொட்டதானுங்களா? இதுனா சனையா இருக்குங்களா காலியா? சனை ஆடு. எத்தனை நாள் குட்டி போடும் இது? எப்படியோ ஒரு 15-20 நாள் ஆயிரும். முதல் ஈட்டானா? ஆமாண்ணா. ஓகே ஓகேண்ணா. எவ்வளோண்ணா சொல்றீங்க ரேட் எல்லாம்? இது இது 5 சேர்த்து 35 சொல்றேன். நான் 30 வந்தா கொடுத்துருவேன். 5 சேர்த்து 35 சொல்றீங்க. ஃபைனலா 30 வந்தா கொடுத்துருவேன். 30 ரூபா தான் ஃபைனல் பண்றேன் நீங்க. ஓகே ஓகேண்ணா. இது இல்லாம எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? தலைச்சேரி ரகரா வச்சிருக்கீங்க மொத்தமே? 300 ஆடு இருக்கு. 300 ஆடு இருக்கீங்களா? எப்படின்னா வளர்க்குறீங்க? பண்ணை முறையில இல்ல மேய்ச்சல்? பண்ணை முறையில வளர்க்குறீங்க. போட்டு பண்ணை முறையில வளர்க்குறீங்க. எல்லாமே இருக்குதுண்ணா. பரணம் இருக்கு, மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. இது ஆடுகள்லாம் எங்க எடுத்துட்டு வரீங்க? நீங்களே உற்பத்தி பண்ணீங்களா இல்ல கேரளால இருந்து எடுத்துட்டு வரீங்களா? இல்ல எங்களோட பிறந்த. நீங்க எவ்வளவு வருஷமா இந்த தலைச்சேரி ரக ஆடு வளர்க்குறீங்க? 4 வருஷமா இருக்கு. 4 வருஷமா வளர்க்குறீங்க. நம்ம நாட்டு ரகத்துக்கும் இந்த தலைச்சேரிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் தெரியுது? கொஞ்சம் வெயிட் வரும்ண்ணா. வெயிட் வரும் தலைச்சேரியில. பால் சத்து அதிகமா இருக்குங்களா? பால் அதிகமா கிடைக்கும். குட்டிங்கெல்லாம் சேர்த்திடும் தலைச்சேரி வாங்கணும். ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் சந்தைக்கு ஆடு வாங்கலான்னு வந்துருக்கீங்க. எத்தனை ஆடு நான் வாங்கிருக்கீங்க இது வரைக்கும்? இது வரையிலும் ஒரு 5 ஆடு வாங்கியிருக்கிறேன். 5 ஆடு வாங்கிருக்கீங்களா? ஓகேண்ணா. எப்படின்னா எல்லாமே கடாங்களா இல்ல எப்படின்னா? எல்லாம் கடாதான். திருவிழாக்காக வந்து எல்லாமே கடாதான். திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் கேவி குப்பத்துல இருந்து வந்திருக்கேன். கேவி குப்பம். ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு மதிப்பெல்லாம் வாங்கிருக்கீங்க கடாங்கெல்லாம்? ஒவ்வொன்னு 12,000, 13,000, 5,000 அந்த மாதிரி வாங்கிருக்கு. சரி சரிங்கண்ணா. ரேட் எப்படிங்கண்ணா இன்னைக்கு? ஓகேங்களா இல்ல பரவாயில்லதான்? பரவாயில்லைங்களா? வந்த ரேட்டுக்கு நீங்க வாங்கிருக்கீங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னைக்கு ரேட். சரி சரிங்கண்ணா. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. நான் ஒரு பெட்டை ஆடு ஒண்ணு வாங்கிருக்கீங்க. இது எத்தனை பல்லுண்ணா? இது வந்து 4 பல்லுப்பா. 4 பல்லு. ஆமா. எவ்வளவு சொன்னாங்கண்ணா? எவ்வளவு கொடுத்து நான் வாங்கினீங்க? நானா 7,000 வாங்கணும்பா. 7,000 வாங்கிருக்கீங்க ஃபைனலா? ஓகேண்ணா. எப்படிண்ணா இது கறி கடைக்காகவா இல்ல எப்படி வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க கண்ணமாங்கல இருந்து வரோம்பா. கண்ணமாங்கல இருந்து. உங்களுக்கு கடை எதனா இருக்குங்களா இல்ல எப்படி? கடலாம் எதுவும் இல்லப்பா. கடலாம் எதுவும் ஓபன் பண்ண போறோம். இதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ண போறீங்க. ஓகே ஓகேண்ணா. நம்ம சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. கடை ஓகேண்ணா. ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகேண்ணா. நான் 2 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. எவ்வளவு ரேட் நான் சொன்னாங்க? 9,000 சொன்னாங்க. 9,000. 2 கடாங்களா? 2 கடா குட்டி. இது இல்லாம எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? இதுதான் ஃபர்ஸ்ட் வளர்க்கறதுக்கு. ஓகே ஓகேண்ணா, சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இது ஒரு கடா குட்டி வாங்கிடுங்க. எத்தனை பல்லுண்ணா இது? பல்லு 2 பல்லுங்களா? ஓகே ஓகேண்ணா. எதுக்குண்ணா? வளர்ப்புக்கா இல்ல அரைப்புக்கு தானா? சாமிக்காக வெட்டுறதுக்காக. எவ்வளவு ரேட்னா சொன்னாங்க? 9 ரூபா சொல்லி எவ்வளவுக்கு நான் வாங்கினீங்க ஃபைனலா? 8 ரூபாய் கொடுத்துறீங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். இந்த பக்கம் இது உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே ஆடுகள் தான் இருக்கு எல்லாமே. நான் ராணிப்பேட்டை ஆட்டு சந்தையில வந்து ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. இது எத்தனை குட்டிங்கண்ணா? இது 6 குட்டி. 6 குட்டி. எல்லாமே கடாவா? ஆமா, கடா தான் வாங்கிறீங்க. இது எப்படி நான் வளர்ப்புக்கா இல்ல வெட்டுறதுக்கானா? வளர்ப்புக்கு. வளர்ப்புக்கு தான் வாங்கிறீங்க. எவ்வளவு ரேட்னா சொன்னாங்க இந்த குட்டிங்க எல்லாம்? இது வந்து 12,000 சொன்னாங்க. 12,000 ஜோடி. ஃபைனலா எவ்வளவு கொடுத்து நான் வாங்கிறீங்க மொத்தமே சேர்த்து? 11,000 ஜோடி வாங்கி. 11,000 ஜோடி சொல்லி வாங்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. இது இல்லாம எவ்வளவு ஆடு நான் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க? நம்மளுக்கு ஒரு 50 ஆடு இருக்கு. 50 ஆடு. எந்த ஊர்ல நான் வரீங்க? நம்ம செய்யார்ல இருந்து. நீங்க எப்படி நான் பண்ணை முறையில வளர்க்குறீங்களா இல்ல மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க? ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நான் ஒரு தாயாடு ஒரு குட்டி வாங்கிறீங்க. எவ்வளவு ரேட்னா சொன்னாங்க? 1,500ங்களா குட்டி? தாயாடுனா 6,000 ரூபாய். எத்தனை பல்லுண்ணா இது? பல்லு தெரியலீங்களா?
இது கடாவா பொட்டையாண்ணா குட்டி? கடா குட்டிங்களா? ஓகே ஓகேண்ணா. என்னண்ணா வளர்ப்புங்களா ரெண்டுமே? எவ்வளவு ஆடுனா வச்சிருங்க இது இல்லாம? 10 ஆடு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருவள்ளூர். திருவள்ளூர்ல இருந்து இங்க வரீங்களா ஆடு வாங்குறதுக்காக? சூப்பர்ண்ணா. ஓகே தேங்க்ஸ். சார் இது 3 வளர்ப்பு குட்டி வாங்கிறீங்க, என்ன ரேட்கா சொன்னாங்க? 10,000 சொல்லி 7,000க்கு வாங்கிறீங்களா? எத்தனை கடா எத்தனை பொட்டைக்கா இதுல? 2 பொட்டை 1 கடா. இது இல்லாம ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? எவ்வளவு ஆடுகள் வச்சிருக்கீங்க? 10 ஆடு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆயிலம் கத்திவாடி. ஓகே ஓகேங்கக்கா. ஓகே தேங்க்ஸ்க்கா. இந்த ஆட்டோல இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடுகள் தான் இருக்கு. இது செம்மறி ஆடுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து வருதுண்ணா இது எல்லாமே ஆடுகள்? கரிவேடு கேவேலூர் பக்கத்துல. ஓகேண்ணா. இது எல்லாமே பெட்டை ஆடுனா? பொட்டாடு 1 குட்டி. எவ்வளவுண்ணா ரேட் சொல்றீங்க? 26,000 ஜோடி. ஃபைனலா எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? 23 ரூபா வந்தா கொடுப்பீங்க. எத்தனை பல்லுண்ணா இது எல்லாமே? சரி பல்லுங்களா? ஓகே தேங்க்ஸ். நான் செம்மறி ஆடுகள் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னென்ன வருது இது ஆடுகள் எல்லாம்? இது வேலூர் ஸ்ரீபுரம். வேலூர் ஸ்ரீபுரங்களா? என்ன ரக ஆடுனா இது எல்லாமே? இது மொத்தமே நெல்லூர் ஆடுனா. நெல்லூர் ஆடுங்களா? ஓகே ஓகேண்ணா. இது எப்படின்னா மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்டதா இல்ல பண்ணையாண்ணா? மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்டது. மேய்ச்சல் முறையில. எவ்வளவு ஆடுனா வச்சிருக்கீங்க நீங்க? நம்ம கிட்ட இருக்குண்ணா ஒரு 100 ஆடு இருக்குண்ணா. 100 ஆடு இருக்குங்களா? இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு நான் சொல்றீங்க இது ஜோடி எல்லாமே? எத்தனை பல்லு இது? ஆடு முடிஞ்சிச்சு. 4 பல்லு சேர்ந்து ஆடுனா. இது பல்லு சேர்ந்து ஆடுங்களா? ஆமா. விற்பனை முடிஞ்சிச்சுங்களா? முடிஞ்சிச்சு. ஓகே சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ். சந்தைக்கு செம்மறி ஆடுகள் எடுத்துட்டு வந்துருக்கீங்க, எவ்வளவு நான் சொல்றீங்க? எத்தனை பல்லு ஆடுனா இதெல்லாம்? 6 பல்லு எல்லாமே. எவ்வளவு ஆடுனா எடுத்துட்டு வந்துருக்கீங்க? 35 ஆடு. 35 ஆடுங்களா? வெறும் செம்மறி மட்டுமா இல்ல வெள்ளாடு எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? வெள்ளாடு எடுத்துட்டு வந்துருக்கீங்க. வெள்ளாடுலாம் எத்தனை பல்லுண்ணா? 6 பல்லு இருக்குது, 8 பல்லு இருக்குது. 6 பல்லு 8 பல்லுங்களா? நீங்க எப்படி நான் வியாபாரிங்களா? ஆமா. வாரம் எடுத்துட்டு வருவீங்க? ஓகே ஓகே. ஆடுகள் வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்களா? உங்க நம்பர் சொல்றீங்களாண்ணா? 9943 855 உங்க பேருனா? பாஸ்கரன். ஓகே ஓகே. இது இல்லாம ஆடுகள் நீங்க வீட்டுல வளர்க்குறீங்களா எப்படின்னா? வளர்க்குறீங்களா? எவ்வளவு ஆடுலாம் இருக்கு வீட்டுல? 150 ஆடுங்களா? இதெல்லாம் எப்படி நான் மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்களா இல்ல பண்ண எதனா வச்சிருக்கீங்களா? மேய்ச்சல் முறையில தான் வளர்க்குறீங்க. கறிக்கடை எதனா வச்சிருக்கீங்களா நீங்க? எந்த ஊர்ல இருக்கு? திமிரியில கறிக்கடை வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. ஓகே தேங்க்ஸ். சரிப்பா, நான் ஒரு செம்மறி வளர்ப்பு குட்டி எடுத்துட்டு வந்துறீங்க. இது கடாவா பொட்டையாண்ணா? கடா குட்டி. எத்தனை நாள் குட்டினா இது? நைட்டு தான் போட்டுச்சிங்களா? ஓ சூப்பர்ண்ணா. ஏன்னா விற்பனைக்கா ஆட்டா கூட வித்துருவீங்க? ஓகே ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க, எப்படின்னா ஆடுகள் எவ்வளவு வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எதுக்கு வந்துருக்கோம்? ரம்ஜான் முன்னிட்டு மசூதியில கஞ்சி ஆக்குறாங்க இல்லையா, ஆடு வாங்கி அடுத்து கைமா பண்ணி மசூதிக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அதனால இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம் வேலூர்ல இருந்து. ஆடு வாங்கி மசூதிக்கு. வரீங்க? பனந்தோப்பு சின்னாலாபுரம் வேலூர்ல இருந்து வந்திருக்கோம். ஓகேண்ணா. எவ்வளவு ஆடு வாங்கறதுக்கு வந்துருக்கீங்க இன்னைக்கு? இப்போ நாங்க ஒரு மேபி ஒரு 2 ஆடு வாங்குவோங்க. 2 ஆடு தான் 4 மசூதி கொடுக்குற மாதிரி. ஓகே, அதை வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு. எவ்வளவு கிலோ ரேஞ்சில நான் ஆள் வந்திருக்கீங்க? ஒரு கறி 30 கிலோ வரும். 30 கிலோ வர மாதிரி வாங்கறதுக்கு வந்துருக்கீங்க. ஆமா. ஓகேண்ணா. ரேட் எவ்வளவு நான் கொடுத்து நீங்க வாங்குற ஐடியால இருக்கீங்க? இதுதான் எங்க மாமா, எங்க சந்தையோட வியாபாரி. 20,000 ரூபாய். சந்தையோட வியாபாரி.
நீங்க வாரம் சந்தைக்கு வருவீங்களா? இவர் கடை மார்க்கெட்ல இருக்குது, 2 கடை இது இவருது. அப்படியே சந்தைக்கும் வருவாரு. இவர்தான் நம்மளுக்கு எல்லாமே ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்குறது இவர்தான். ஓகே ஓகேண்ணா. இது ஆடுகள் இப்ப பாக்க போறீங்களா இதுக்கப்புறம் தான்? ஆமா, இதுக்கு மேல தான் பார்க்க போறோம். ஓகேண்ணா, நான் வாங்கிக்கிறேன், 10 ஆடு வாங்கிருக்கேன். ஓகே ஓகேண்ணா, வாங்கிருந்தா சரியா போகுது. சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நன்றி. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜானுக்கு எல்லாரும் நல்லபடியா நோன்பு வச்சு எல்லோரும் வந்து மகிழ்ச்சியோட இருங்க. ஓகே, தேங்க்ஸ். ஒரு கடா குட்டி வாங்கிறீங்க, இது எத்தனை மாச குட்டிக்கா இருக்கும்? எத்தனை மாச குட்டி? ஒரு 6 மாச குட்டி இருக்குங்களா? இது ஜாஸ்தியா இருக்குங்களா? ஓகே ஓகே. வளர்ப்புக்காக சாமிக்கு வெட்டுறதுக்காக வாங்கிறீங்க. எவ்வளவு ரேட் சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்கிறீங்க? 7000 சொன்னாங்களா? ஃபைனலாக்கா எவ்வளவு ரேட்டு? 6500 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மழையூருங்களா? ஓகே, சூப்பர் சார். நல்ல தரமான கிடாவா இருக்கு. 1 2 3 சடம். இது 3 ஆடு வாங்கிறீங்க. எத்தனை கடா எத்தனை பொட்டைண்ணா இது? 2 கடா 1 பொட்டை. ஓகேண்ணா. எவ்வளவு ரேட்னா சொன்னாங்க? 8000ங்களா? 1. ஓகே ஓகே. ஃபைனலா எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 3. 8000 கொடுத்து வாங்கிறீங்க. என்ன பர்பஸ்னா இது? வளர்ப்பு அறுப்புக்காக தான் கறிக்கடை வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. எந்த ஊர்ல வச்சிருக்கீங்க கறிக்கடை? வேலூர்ல. ஓகே, சூப்பர்ண்ணா. இது 2 செம்மறி வளர்ப்பு குட்டி வாங்கிறீங்க. இது எத்தனை 2 கடாங்களா இல்ல எப்படின்னா? கடா 1 பொட்டாடு. 1 கடா 1 பொட்டைங்களா? ஓகே ஓகே. எவ்வளவு ரேட் நான் சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க 2 2.5ங்களா? ஃபைனலா 2 எவ்வளவு சேர்த்து எவ்வளவு கொடுத்து நான் வாங்கிறீங்க? 2 சேர்த்து 3000 கொடுத்து வாங்கிறீங்க. இது எப்படி நான் எவ்வளவு ஆடுனா வச்சிருக்கீங்க? வீட்டுல வளர்க்குறீங்களா? வீட்டுல வெள்ளாடு இருக்குது. வெள்ளாடு இருக்குங்களா? எவ்வளவு ஆடுனா வச்சிருக்கீங்க? ஒரு 20 ஆடு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அம்மூர்ல இருந்து வரீங்க. இத்தனால வெள்ளாடு வளர்த்துனீங்க, இப்ப புதுசா செம்மறி வாங்கிறீங்களா? ஆமா, ஒரு ஆசைக்காக வாங்கிறீங்க. ஓகே ஓகே. நீங்க எப்படி நான் மேய்ச்சல் முறையில தான் எல்லாம் வளர்க்குறீங்க? ஓகே ஓகேண்ணா, சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இங்க வாங்கியிருக்க கடை எல்லாமே தரமா இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா 1 கொடியாட்டு கடை, இதுவும் நல்லா இருக்குது. இந்த செம்மறி ரகம் இதுவும் நல்லா இருக்குது, நல்லா தரமா. இந்த டாப் கொடியாட்டு கடை இதோட உசரம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? இது இல்லாம ஒரு செம்மறி வாங்கியிருக்காங்க போல. இந்த கடாவும் நல்லா இருக்குது. கருப்பு கடா இதுவும் நல்லா இருக்கு. இந்த கடாவும் தரமா இருக்கு. நான் ஒரு பெட்டையோட வாங்கிருக்கீங்க. இது எத்தனை மாசம்? இது குட்டி 8 மாசம். 8 மாசம் குட்டிங்களா? ஆமா. ஓகே ஓகேண்ணா. இது என்னன்னா மரக்கை ஆடுங்களா? மரக்கை. எதனால மரக்கன்னு சொல்றாங்க? குட்டி போடாது மரக்கை. குட்டி போடாது வந்து மரக்கன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. எவ்வளவு ரேட் நான் சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? இது 9000 ரூபாய். 9000 ரூபாய் சொல்லி 8500 ரூபாய். 8500 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க அரக்கோணம் பக்கத்துல இருந்து வரோம். அரக்கோணம் பக்கத்துல இருந்து வரீங்க. ஓகே, சூப்பர்ண்ணா. ரம்ஜானுக்காக ஆடு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க. இந்த ஆடு வாங்கி இருக்கீங்க. இது எத்தனை பல்லுண்ணா இது கடா? இது வந்து 2 பல்லு கடா. 2 பல்லு கடாங்களா? ஓகேண்ணா. எவ்வளவுண்ணா ரேட் சொன்னாங்க? 15000 சொன்னாங்கண்ணா. 15000 சொன்னாங்க. ஃபைனலா எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 12,000 வாங்கிருக்கீங்க. எத்தனை கிலோண்ணா வரும் இது? 14 கிலோ வரும். 14 கிலோ வருங்களா? ஓகே ஓகேண்ணா. இது வந்து நோம்பு கஞ்சி செய்யறதுக்காக நீங்க வாங்கி போறீங்க? நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு மசூதிக்கு தரதுக்கு வாங்கி போறேங்க. மசூதிக்கு வாங்கி போறீங்க? ஆமா ஆமா. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ரம்ஜான் வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி. ஓகே, நன்றிண்ணா. எல்லா சந்தைகள் பாத்தீங்கன்னா ஆடுகள் வரத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி வாங்குறவங்க பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில அதிகமா வந்திருக்காங்க. இந்த வாரம் கொஞ்சம் சந்தைக்குள்ள நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அந்த அளவுக்கு ஜனம் வந்துருக்கு. சந்தையில கொடியாட்டு ரக கெடா ஒண்ணு வாங்கிறீங்க. எத்தனை பல்லுண்ணா இது? பல்லு போடல. பல்லு போடல. ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு ரேட்ண்ணா இது? இது 12000. 12000. எவ்வளவு சொன்னாங்க? 5000 சொன்னாங்க. 5000 சொல்லி 12,000 வாங்கிறீங்க. ஓகேண்ணா. இது எப்படி நான் வெட்டுறதுக்காகவா இல்ல வளர்ப்புக்கு? எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு 20 ஆடு. 20 ஆடு வச்சிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அடுக்கும்பாறையில இருந்து வரீங்க. நீங்க எப்படி மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்களா இல்ல மேய்ப்புக்கு போவோம்? மேய்ப்புக்கு தான் போறீங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இது 3 வளர்ப்பு குட்டி எடுத்துட்டு வந்துறீங்க. எத்தனை கடா எத்தனை பொட்டைண்ணா இதுல?
ஒரு கடா 2 முட்டை. ஒரு கடை 2 பொட்டை. எவ்வளவு ரேட்ல சொல்றீங்க 3 ஆடு சேர்த்து? 1000 எத்தனை மாசம் குட்டினா இதெல்லாம்? ஒரு 4 மாசம் குட்டி. எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்களா? ஆற்காடுங்களா? ஓகேண்ணா. எவ்வளவு ஆடுனா வளர்க்குறீங்க இது இல்லாம? 7 ஆடு இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். நான் ஒரு கொடியாட்டு குட்டி வாங்கிறீங்க, கிடாவா பொட்டையாண்ணா இது? கிடாங்களா? எத்தனை மாசம்? ஒரு 6 மாசம் குட்டி இருக்குங்களா? ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு ரேட் நான் சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 5000. ஓகேண்ணா. 4000 கொடுத்து வாங்கிறீங்க. 5000 சொல்லி 4000 கொடுத்து ஃபைனலா வாங்கிட்டீங்க. எப்படி நான் வளர்த்துக்கா? எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? 2 ஆடு. இது 3வது ஆடு வாங்குறீங்க. ஓகே, சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ். ரைட், 4 வளர்ப்பு குட்டி வாங்கிறீங்க. இதுல எத்தனை கடா எத்தனை பொட்டைக்கா? இது 2 கடா, இது 2 பொட்டைங்களா? ஓகே ஓகேக்கா. எவ்வளோக்கா ரேட்டு சொல்லி வாங்குனீங்க? 10 ரூபாய் சொன்னாங்க 4 சேர்த்து. சரிங்கக்கா. எவ்வளவு வளர்ப்பு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா இல்ல வீட்டுல வளர்க்குறீங்களா ஆடு? எவ்வளவு ஆடுக்கா இருக்கு வீட்டுல? 10 ஆடு இருக்கு. ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சத்திரத்துல இருந்து வரீங்க. ஓகே, தேங்க்ஸ்க்கா. நான் வளர்ப்பு குட்டிகள் எடுத்துட்டு வந்துறீங்க. எத்தனை ஆடுனா இருக்கு? 20 குட்டி எடுத்துட்டு வந்துறீங்க. எவ்வளவு ரேட் நான் சொல்றீங்க இது எல்லாம்? ஜோடிங்களா இல்ல ஒரு பீஸ் 3000? ஓகே ஓகேண்ணா. இதுல எத்தனை கடா எத்தனை பொட்டனா இருக்கு? அப்படிங்களா? ஃபைனலா எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? இது 3 ரூபா தான் கொடுப்பீங்க. இது 2,200ங்களா? 2,500. ஓகே ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ். 5 நாள் குட்டி. இது வந்து 1 மாசம் குட்டிங்களா? ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? அதுக்கு ஒரு 50 ஆடு இருக்குதுப்பா. 50 ஆடு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மலையாத்தூர். ஓகே ஓகேண்ணா, சரிண்ணா, தேங்க்ஸ். இந்த வாரம் சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் வரத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி வியாபாரிகள் சம்சாரிகள் அதிக அளவுல ஆடுகள் எடுத்துட்டு வந்ததுனால இன்னைக்கு சந்தை வந்து ரொம்ப ஜோரா தான் போயிருக்கு. நிக்கத்தையே கொஞ்சம் இடம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சந்தை வியாபாரம் போயிட்டு இருக்கு. இது மாதிரி சந்தை ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா வாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.